இப்போது ஏன் இந்த இன்ஜின் ஆயிலை வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பைக் என்ஜினில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பார்ட்ஸு, அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் ஆகிறது, ஒன்றோடு ஒன்று வராயிறது, சுற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து இன்ஜினில் இருக்குங்க. சரிங்களா? இப்போது இந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஓடணும். ரொம்ப ஸ்மூத்தாக ஓடணும். அது ரொம்ப ஹார்டாக ஒன்றோட ஒன்று வராஞ்சிச்சின்னா பொருள் ஸ்மூத் இருக்காது, தேவையில்லாத நாய்ஸ் வரும் உங்களுக்கு. பொருள்கள் வந்து சீக்கிரமே தேஞ்சிடும் அண்ட் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ள சில பொருள்லாம் வந்து பெண்ட் ஆகும், என்னென்னவோ நடக்கும் என்ஜின். அது மட்டும் இல்லை, பெட்ரோல் எரியும் போது பார்த்திங்கன்னா அதனால கார்பன் வெளியே வருது, ஆசிட்ஸ் எல்லாமே இது உள்ளே கிடக்கு. இதெல்லாம் ஆகி உங்களுடைய பொருள் வந்து சீக்கிரம் ரெஸ்ட் ஆகக்கூடாது, தேஞ்செல்லாம் போகக்கூடாது. இப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் வந்து இன்ஜினில் வந்து நம்ம ஆயில் மாற்றோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிறது, நல்லா பிக்கப் ஆகுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து மாறுங்க. இப்போது இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உங்களோட இன்ஜினோடைய சவுண்டு வந்து மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? சவுண்டு மாறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்லாம் தேய ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் பிசுறுலாம் உள்ளேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, பைக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாதிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியிலேருந்து புகைலாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்கள் இன்ஜின் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வண்டி ஸ்டார்ட்டே ஆகாத நிலைமைக்கு போயிடும். இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் பைக் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு 350 இன்ஜின் ஆயில் இருக்கலாம், அல்லது ஒரு 500 கூட இருக்கட்டும், ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றுறதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வண்டி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வந்து இன்ஜின் சீஸ் ஆன பிறகு என்ன நடக்கும்னா, இதை வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக செலவு வைக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இன்ஜினை பிரித்து கலட்டி மாட்டினாங்கன்னா, ஒரு போர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கலட்டி மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6000 7000 வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினில் வந்து செலவாயிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இன்ஜினை மாற்றாமல் ஓட்டும்போது வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த போர் தான் ப்ராப்ளம் வந்து. போர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இன்ஜினை பிரித்து வேலை செய்யணும். பிரிக்கிற லேபர்லேருந்து அந்த போரை ஒன்று அதையே ரெடி பண்ணி போடுவாங்க, இல்லைனா போர் புதுசாக வந்து வாங்கி போடுவாங்க அதை. ஒரு போரை ரீபோர் பண்ணி கூட மாட்டலாம். சரிங்களா? இப்படி தாங்க ஒரு 350 to 500 ஆகக்கூடிய செலவு வந்து கடைசியில் 7000 வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டான ஒரு செலவாக மாட்டிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த போர் நீங்கள் மாற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரிஜினலாக வண்டியில் வர பார்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு தனி குவாலிட்டிங்க அது. இப்போது இந்த இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா மாற்றாமையே அந்த கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த வளவளப்பு தன்மை, அதோட குவாலிட்டி எல்லாமே மாறிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னும் கண்டினியூஸாக ஓட்ட அதனோட லெவலுமே குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி தான் வந்து இந்த பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஒரு கேள்வி இருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர்ஸில் மாற்றலாம், என்ன டைப் ஆஃப் ஆயில் மாற்றலாம், என்ன கிரேட்ஸ் மாற்றலாம், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் வரும். சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு செப்பரேட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய வண்டியோட கம்பெனிக்காரங்களே வந்து சில கிலோமீட்டர் சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டைமில் செட் ஆகிற உங்களுடைய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அந்த டைமில் செட் ஆகிற உங்களுடைய மைலேஜ், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப் டைமுக்குமே அந்த வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். மீதி ரிமைனிங் திங்ஸ், அதாவது என்ன கிரேட்ஸு, என்ன டைப் ஆஃப் ஆயில் சூஸ் பண்ணலாம், எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டி மாற்றணும், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த இன்ஃபோ முழுக்க பிகினர்ஸ்க்காக தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ஃபோ நான் பார்க்குறேன். பாய்.